இறையேசுவில் பிரியமானவர்களே, உயிர்த்த இயேசுவோடு 40 நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று உயிர்த்த ஆண்டவரோடு 40 நாள் இந்த பயணத்தில் 20 நாளை கடந்து இந்த 21வது நாள் நம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த 20 நாளும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உடலோடு ஆன்மாவோடு அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய சீடர்களோடு உணவருந்துகிறார், அவர்களோடு உறவாடுகிறார், அவர்களுக்கு கற்றுத்தருகிறார். இந்த நாளும் ஆண்டவர் நமக்கு அதைத்தான் இந்த நாட்களிலே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த 20 நாட்களும் நாம் ஆண்டவரோடு பயணித்து இருந்தோம் என்றால் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவர் 2 காரியங்களை அவர் நமக்கு வலியுறுத்துகிறார். ஒன்று, மீண்டும் ஒரு வாழ்வு என்பதை வலியுறுத்துகிறார். அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு 2 காரியங்களை நாம் அடித்தளமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். ஒன்று இறைவார்த்தை, இன்னொன்று திருப்பலி. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது இந்த திருப்பலியும் இந்த இறை வார்த்தையும். தன்னையே உணவாக கொடுத்த இயேசுவும் இயேசுவின் வார்த்தையும் நம்மை நல்ல ஆயனாக பயணிப்பதற்கு, அவர் நல்ல ஆயனாக இருக்கிறேன் என்பதை இந்த நாளிலே கற்றுத்தருகிறார். இரக்கத்தின் இறைவனாய் தன்னை வெளிப்படுத்தியவர், உயிர்த்த இயேசுவாய் தன்னை வெளிப்படுத்தியவர் இந்த வாரத்திலே தான் ஒரு நல்ல ஆயனாக இருக்கிறேன், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, நானும் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அவர் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அவர்களோடு இருந்து செயல்படுகிறார். அவர்களுடைய குரலுக்கு அவர் செவிமடுக்கிறார் என்பதையெல்லாம் இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு நல்ல ஆயனாய் இருந்து அவர் செயல்படுகிறார் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு செயல்படுகிறார். நம்மை நல்ல ஆயர்களாய் மாறுவதற்கு ஒரு அழைப்பை இந்த நாளில் விடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற அழைப்பு என்பது அவரை போல ஒரு சிறந்த ஆயர்களாக, சிறந்த வழிகாட்டிகளாக, இந்த மீட்பின் திட்டத்தில் பங்கு கொள்ளுகிற பங்காளிகளாக நம்மை உருமாற ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். நல்ல ஆயன் என்பது தன்னுடைய ஆடுகளை பராமரித்து மேய்த்து பாதுகாக்கிற ஒரு நிலை. அதை போலவே ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளை பேணி பராமரித்து பாதுகாத்து கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த உதவி செய்கிற நல்ல பணியாளர்களாக நாம் மாற ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று நல்ல ஆயர்களாக மாற அவரிலே இந்த நாளிலே பயணிப்போம்.